ஹீரோ வந்துட்டு அந்த கிலாமிட்டி ஹான யூஸ் பண்ணதுலருந்து தான் இந்த சாப்டர் ஆரம்பிக்குது. யூசஸும் "என்னா மாரி ஸ்கில் இது? இது பயங்கரமா இருக்கு. அட கடவுளே! இது என்னோட ஸ்வாட், என்னோட ஆர்மர் எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டு வருது. எனக்கு தெரியுது. அவனோட ஃபிஸ்ட் பவர் ஒரு வேவ்ஸ் மாரி போயிட்டே இருக்கு. ஆனா இது ரொம்பவே வேற விதமா இருக்கு. ஒரு தண்ணீல மேல இருந்து பாறைகள் கீழ விழுற மாரி இருக்கு. ஆனா இது மான்ஸ்டரஸா இருக்கு. அந்த தண்ணீல விழுந்த பாறை ஒரு சூறாவளி, அதுக்கடுத்து புயல். அது எல்லாத்தையும் உருவாக்குற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. யூசஸும் மனசுக்குள்ளேயே, இதுதான் அவனோட பயங்கர பவர்ஃபுல் அட்டாக்கா இருக்கும். இதுக்கடுத்து எதுவும் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். இத நான் தாக்கு பிடிச்சே ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயங்கரமா தாக்கு பிடிச்சு பார்க்குறியான். ஆனா அவனால முடியல. நம்ம ஹீரோ அவன பஞ்ச் பண்ணி பின்னாடி தள்ளிடுறான். அவனும் பின்னாடி இருந்த ஒரு செவுத்துல போய் பயங்கரமா மோதிட்டு, அவன் ஸ்வாட பார்த்தா அது நெளிஞ்சிருக்கு. அங்க இருக்கிற மிச்ச சோல்ஜர்ஸ்லாம், "சார் யூசஸ் எப்படி இது? எல்ட்ரட் ஸ்வாடும் எப்படி இப்படி ஆச்சு? இத்தன வருஷம் கழிச்சு ஸ்வாட் ஆஃப் டென்னிஸ் தோத்து போச்சா?" ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ளேயே, இந்த ஆர்மருக்கு பின்னாடியும், இந்த ஸ்வாடுக்கு பின்னாடியும் ஒரு சாசர் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்வாட் நல்லா தான் இருக்கு. ஆனா பாதி வருஷம் ஆகும்னு நெனைக்கிறேன். அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோவ அந்த ஸ்வாட எடுத்த உடனேயே, "இவன எல்ட்ரன திருட பார்க்குறானா?" அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஹீரோவும், "நான் இங்கிருந்து எடுத்துட்டு போன பொருள் வந்து எனக்கு ரொம்பவே முக்கியம். அதனால இந்த குழப்பத்துக்கெல்லாம் நான் தான் காரணம். என்னைய மன்னிச்சிருங்க." அப்படின்னு நம்ம ஹீரோவும் அந்த ஸ்வாட குடுத்துடுறான். அங்க இருக்கிற நைட்டுக்கும் இது புரிஞ்சிருது. இவன் வெறும் பேராசையால மட்டும் இத செய்யலன்னு. ஹீரோ இருந்துட்டு மனசுக்குள்ளேயே, எனக்கு இந்த இட்ரல் ஸ்வாட எடுத்துட்டு போய் செரிஸ்ட்ட குடுக்க ஆசையா தான் இருக்கு. ஆனா நான் செய்யக்கூடாது. ஏன்னா அவளுக்கு டிவைன் லைட் ஸ்வாட குடுக்கணும். அப்படின்னு நம்ம ஹீரோவும் நெனச்சுட்டு, சரி நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு பார்க்கும்போது, இங்கேயே நில்லு அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. ரஸ் இருந்துட்டு, டென்னிஸோட ஸ்வாட் இன்னும் கீழ விழுகல. நான் இன்னும் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ இருந்துட்டு மனசுக்குள்ளேயே, இந்த இடியட் தானே எனக்கு முன்னாடி வந்தியான் அப்பாத. அந்த நைட் இருந்துட்டு, என்னடா பண்ற அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. நானும் ஒரு டென்னிஸோட ஸ்வாட் தான். அதனால நான் இப்ப இன்னும் கீழ விழல. இவன் ரொம்ப பெரிய பிரச்சனைய தான் நமக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்படின்னு இந்த நைட் யோசிச்சுட்டு, நான் நம்ம ஃபேமிலிக்கு போன பிறகு, உன்னை எக்காரணத்த கொண்டும் நம்ம ஃபேமிலில இருந்து வெளிய அனுப்புவோம்டா. ரஸ் இருந்து அத பத்தி எதையுமே கவலைப்படாம நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றான். ஹீரோவும் கண்டுபிடிச்சிடுறான். இவனுக்கு டவுன்வர்ட் ஸ்லாஷ் மட்டும் தான் பண்ண தெரியுது. அதவே தான் அப்பாதியும் பண்ணயான். அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போதே, ரஸ் இருந்துட்டு ஆராவ யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவ அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவே சட்டுன்னு பயந்துடுறான். என்னோட பாடியால இருக்கிற மோஸ்ட் ஆஃப் பிளேட் எல்லாத்தையுமே வித்ட்ரா பண்ண முடியுமே. இது மட்டும் எப்படி? அப்பனா இது பிளேட் ஆராவா? ரஸ் என்ன பண்ற? அப்படின்னு பின்னாடி இருக்கிறவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. ரஸ் இருந்துட்டு, நான் டென்னிஸோட ஸ்வாட கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் மனசுக்குள்ள, இந்த பிளேட் ஆராவோட கலர பார்த்தா எனக்கு இது ரொம்பவே ஃபெமிலியரா இருக்கு. இது ரொம்பவே கிளியர் ப்ளூவா இருக்கு. ஒரு நிமிஷம் வெயிட், நம்ம ஹீரோக்கு பாஸ்ட் லைஃப்ல நடந்தது ஞாபகம் வருது. அப்பயும் அந்த ஸ்வாட் செயின்ட் வந்திருக்கான். நீ ஸ்வாட் செயின்ட் சைரஸா? ரஸ் இருந்துட்டு, உனக்கு எப்படி என் பேர் தெரியும்? இவனோட ஃபுல் நேம் சைரஸ் வான் டென்னிஸ். அவன் நைட்டா பொறுப்பேத்துக்கிட்ட பிறகு அந்த பேர அவனுக்கு குடுத்தாங்க. ஆனா இவன் கூட இருந்த ஒரு நைட்டு கூட இவன் அந்த பேர அக்னாலெட்ஜ் பண்ணிக்க விடல. இவன் ஒரு லோ பார்ன் பிளட்னால இவன எல்லாருமே மதிக்காம இருந்தாங்க. இவங்க அம்மாவையும் தப்பு தப்பா பேசினானுங்க. ஹீரோ இருந்துட்டு மனசுக்குள்ளேயே, நான் எப்படி இத ரெகக்னைஸ் பண்ணாம விட்டேன்? அவனும் ஒரு டென்னிஸ் ஃபேமிலியோட ஒரு ஆளு தானே. டென்னிஸ் ஃபேமிலி இப்ப கோல்டன் நைட்டால மட்டும் தான் ரொம்பவே ஃபேமஸா இருக்கானுங்க. ஆனா 30 வருஷம் கழிச்சு இது நிலைமை ரொம்பவே மாறிரு. இவன் ஸ்வாட் செயின்ட் பேர வாங்கிட்டு மார்க்யூஸ் பதவிக்கும் வந்துடுறான். அதோட ஆர்டிஃபேக்ட்ட யூஸ் பண்ண காரணத்துக்காக கோல்டன் நைட்ட எல்லாருமே மறந்துடுறானுங்க. அதனால தான் கோல்டன் நைட்ட எனக்குமே ஞாபகத்துக்கு வரல. என்னோட ஒரிஜினல் எரால கோல்டன் நைட்ட எல்லாருமே மறந்துட்டாங்க. உனக்கு எப்படி என்னோட பேர் தெரியும்? அதோட ஏதோ ஸ்வாட் செயின்ட்லாம் சொல்ற அப்படின்னு சொல்லும்போது அவனும் எம்பரஸ் ஆயிறான். நம்ம ஹீரோவும் என்ன எம்பரஸ் ஆறானா? நம்ம ஹீரோவும் அதெல்லாம் கிடையாது. உன்னை யாரோ நெனச்சு நான் தப்பா பேசிட்டேன். மன்னிச்சுக்க. இவன் இப்ப ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிட்டான். அப்படின்னு நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ளேயே நெனைக்கிறான். என்னோட ஃபாஸ்ட் லைஃப்ல சைரஸ் வந்து யார பத்தியும் கேர் பண்ணிக்க மாட்டியான். அதோட யார் மேலயும் ஃபீலிங் வைக்க மாட்டியான். காலங்கள் போக போக மக்களும் மாறுவாங்கன்னு நெனைக்கிறேன். அப்ப நம்ம ஹீரோவும் சொல்லிடுறான். ரஸ் இருந்துட்டு டக்குன்னு வந்து அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ என்னதான் அத தடுத்திருந்தாலுமே அதோட இம்பாக்ட் கீழ இருக்கிற இடத்த எல்லாம் உடைச்சிருது. நம்ம ஹீரோவும் அவன் வயித்திலேயே குத்திடுறான். அவனும் ஒண்ணுமே ஆகாம ஆறாவ ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கான். நீ ஆறா வச்சு அத சரி கட்டிடுடா. ஹீரோவும் என்னதான் நீ இப்பதான் ஆறாவ அவேக்கன் பண்ணியிருந்தாலும் அது நல்லாவே யூஸ் பண்ற. அவனும் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவும் எல்லாத்துலருந்து டாட்ஜ் ஆகுறான். ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு டாட்ஜ் ஆகுறான். என்னால என்னால இவனோட சாப்டர் 30ஓட ஸ்டார்ட்டிங்லயே நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். மோஸ்ட்டா நான் அன்எக்ஸ்பெக்ட் பண்ற பக்கம் இருந்து தான் இவனோட அட்டாக் எல்லாமே வருது. இவனோட மூவ்மெண்ட்ட நான் ரீடே பண்ண முடியல. எல்லா காம்பேட் டெக்னிக்குமே குறைஞ்சபட்சம் ஒரு சில தியரில இருந்து தான் மாறி மாறி வந்திருக்கும். எக்கச்சக்கமான மக்கள் அந்த சிஸ்டம கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஜிரால்டு கூட யாரோ கிரியேட் பண்ண ஒரு சிஸ்டத்துல இருந்து தான் அவரு ஜிம் அன்பிரேக்கபிளையே கடந்து வந்தாரு. ஆனா இந்த ரஸ் ஒரு அனிமல் மாரி அவன அட்டாக் எப்படி வருதுன்னே தெரியல. அவனுக்கு எந்த ஃபார்மாலிட்டியுமே இல்லாம, எந்த பேட்டர்னுமே இல்லாம அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். லாஜிக்கலியா அப்ப திங்க் பண்ணோம்னா, நான் தான் இப்ப அவன அட்டாக் பண்ணணும். ஆனா இவன் ஒவ்வொரு ஓப்பனிங்கையும் அவனோட பியூர் ஸ்ட்ரென்த்தால வைக்கிறான். என்னால ஒரு ஓப்பனிங்க கூட பார்க்க முடியல. இவன் ஜஸ்ட் ரேண்டமா தான் அவனோட ஸ்வாட ஸ்விங் பண்றான். வேற எதுவுமே செய்யல. ஆனா என்னால ஒரு சின்ன ஓப்பனிங்க கூட இதுல கண்டே பிடிக்க முடியல. இவங்க கிளான் ஜீனியஸ் ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு தடவ வருவியான். அதே மாரி தான் இவனும். அதனால தான் இவன் ஸ்வாட் செயின்ட்டாவும் மாறுனியான். என்னோட லாயல் சபார்டினேட் அதுக்கடுத்து என்னோட ஃப்ரெண்டு. இவன் தான் டிஃபீட் பண்ணியான். நம்ம ஹீரோக்கும் அப்பதான் ததீத்த இவன் தான் கொன்னையான்னு ஞாபகம் வருது. ததீத் நெமிசிஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ நெனச்சுட்டு அவனோட ஸ்வாட ஈஸியா உடைச்சிடுறான். என்ன என்னோட ஸ்வாட ஈஸியா உடைச்சுட்டானா? ரஸ் இருந்துட்டு
நான் ஸ்வாட் ஆஃப் டென்னிஸ் நான் விட்டு குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரியான். ஒன்லி டவுன்வர்ட் ஸ்லாஷ மட்டுமே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஸ்வாட்மேன். ஆனா அவனால ஹெவனவே ஸ்ப்ளிட் பண்ண முடியும். லேட்டஸ்ட் எனிமியா மாறப்போற ஒருத்தவன் இங்க தான் இருக்கியான். இவன நான் இப்பயே கொன்றவா? இந்த ஃபேட்ட நான் இப்பயே மாத்திரவா? நம்ம ஹீரோவும் சரி ரேஜ்ல உன்னைய சீக்கிரமா பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஃபேர்வெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்துறியான். அவனும் அந்த இடத்த உடைச்சுக்கிட்டு போயிறான். அதிலிருந்து ரஸ்ஸும் எந்திரிச்சுட்டு நான் ஸ்வாட் ஆஃப் டென்னிஸ். இந்த ஸ்வாட் ஆஃப் டென்னிஸ் கீழ விழாது. சைரஸ், இந்த அட்டாக் வந்து நான் உன்னைய கொல்லணும்னு தான் பண்ணேன். மித்த எல்லாத்தையும் நான் அட்டாக் பண்ணும்போது அந்த அளவுக்கு எனக்கு கில்லிங் இன்டென்ட் இல்ல. இருந்தாலும் இவன் உயிரோட நிக்கிறியான். இவன் இன்னும் கீழ விழாம எந்திரிச்சு நிக்கிறியான். இவன்கிட்ட எந்த பவருமே இப்ப இல்லனாலும் அவன் எந்திரிச்சு நிக்கிறியான். அப்படின்னா இத நான் சீக்கிரமா ஃபினிஷ் பண்ணி ஆகணும். இவன சீக்கிரமா நான் கொன்னாகணும் அப்படின்னு மீரோ நினைக்கிறியான். அவன நான் கொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா ஒரு வாய்ஸ் வந்து அது வேணான்னு சொல்லுது என்கிட்ட. அவன் இந்த லைஃப்ல எந்த தப்புமே இதுவரைக்கும் பண்ணல. அது மட்டும் அதுக்கு காரணம் கிடையாது. என்னோட எண்ணம் எதிர்காலத்துல எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே இவன் கொன்னு தான் செய்வியான். அப்ப இப்பயே இவன நான் கொன்னாகணும். ஆனா ததீத் அப்படின்னு நம்ம ஹீரோ நெனச்சு பார்த்துட்டு, ஆனா அந்த ஹோலி கிரீச்சர் ததீத் என்னைய இப்ப கொல்ல விட மாட்டியான். அவனுக்கு நான் என்னமோ பழி வாங்கிட்டே தான் நெனச்சு என் மேல கோவம் தான் படுவியான். அவன் உண்மையிலேயே என் மேல கோவம் தான் படுவியான். அப்ப நான் ஹீரோவ நெனச்சுட்டு, என்னோட டியூட்டி அவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல பேட்டில் ஃபீல்ட கிரியேட் பண்ணி தர்றது தான். சரி நான் இங்கிருந்து கிளம்புறேன். அப்படின்னு நான் ஹீரோவ சொல்ல, என்ன சொல்ற? ஹீரோ இருந்துட்டு, நீ இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்து கொஞ்சம் பவர கெயின் பண்ணிக்க. என்னோட ஃப்ரெண்ட் ததீத் உன்னைய சும்மா விடமாட்டியான். என்னோட ஃபாஸ்ட் லைஃப்ல ததீத் ஸ்வாட் சீண்ட் கூட எக்கச்சக்க தடவ பேட்டில் பண்ணியிருக்கான். அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டனால, அவங்க 2 பேருமே ஸ்ட்ராங்கா மாறுனாங்க. ஒரு உண்மையான ரைவல்னா, அது அவங்க 2 பேரும் தான். ததீத் உண்மையான போர் வீரனா, சைரஸால மட்டும் தான் மாறுனியான். அதோட சைரஸ் இல்லைன்னா, ததீத் ஸ்ட்ராங்கா மாறுறது ஸ்டாப் ஆயிரும். அதனால நான் இப்ப இவன கொல்லக்கூடாது. ஹீரோ மனசுக்குள்ளேயே, இவன் தான் ததீத்த கொல்ல துணிஞ்சியான். அப்படின்னு நினைச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிறியான் நம்ம ஹீரோவும். இத பாத்துக்க இந்த ரஸ்ஸும் அவன் போன பிறகு கதறி அழுகுறியான். அங்க போயிட்டு அந்த டுவார்ஃப் பொண்ணும், "ரிஃபானாட்டு நீ வந்துட்டியா? பரவால்ல, பரவால்ல நீங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்க. உனக்கு ரொம்பவே நன்றிடா. ஏன்னா உன்னால தான் புது எக்ஸ்பீரியன்ஸ கிரியேட் பண்ணேன். ஏன்னா நெறைய பேர் என்ட்ட சொல்லியிருக்காங்க. பில்கிரிம் ஆனா நெறைய புதிய விஷயத்த நீ அனுபவிப்பேன்னு. ஆனா ஒரு பிரிசன்க்குள்ள மாட்டிப்பேன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல." ஹீரோவும், "சாரிப்பா. செலனும் இவங்கள டீஸ் பண்ற மாரி ரொம்ப மோசமான விஷயம்லாம் நடக்கல. ஆனா செரிஸ் ஒரு எல்ஃபு, அதோட ஒரு பொண்ணு. விஷயம் ரொம்ப மோசமா போயிருந்துச்சுன்னா, என்ன ஆகும்னு நீ நெனச்சு கூட பார்க்கலையா?" அப்படி சொன்ன அடுத்த செகண்டே நம்ம ஹீரோவும் பதறி, "செரிஸ் எதனாச்சும் ஆயிருச்சா? அவிங்க எதனாச்சும் உன்ட்ட பண்ணாங்களா?" செரிஸ் இருந்துட்டு, "அப்படிலாம் கிடையாது. அவங்க ரொம்பவே ஜென்டில்மேனா தான் இருந்தாங்க." ஹீரோவும் மனசுக்குள்ளேயே, "இப்ப ஏதோ லக்ல இவ தப்பிச்சுட்டா. ஃபியூச்சர்ல நான் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும்." "செரிஸும் நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைச்சிருச்சா ரிஃபான்?" அப்படின்னு கேட்கும்போது, கிடைச்சிருச்சு. இது என்ன இது? செலனோ, என்ன இது? மார்ஷியல் ஆர்டிஸ்ட்க்கு இது சம்மந்தப்பட்டது மாரியே இல்லையே! எனக்கும் இது என்னன்னு தெரியல. என்னோட மாஸ்டர் தான் எடுத்துட்டு வர சொன்னாரு. அதனால தான் எடுத்துட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு, ஆப்வியஸா இது பொய் தான். அப்ப நம்ம ஹீரோ நெனைக்கிறான். அங்க கட் பண்ணி உடைஞ்சு போன இடத்த அவங்க எல்லாருமே கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "நீ உண்மையா தான் சொல்றியா?" "ஆமா, நான் ஆப்வியஸா என்னோட கண்ணால அத பார்த்தேன். ரஸ்ஸு அந்த ஆராய்ச்சர் கூட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தியான்." அப்படின்னு அந்த நைட்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது, யூசஸும் இப்ப அந்த ரஸ்ஸ தான் எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஹாரா, அவன் கடைசியா ஆரா யூசர் ஆயிட்டானா? எப்படி ஒரு மோசமான பிளட் லைனுக்கு பின்னாடி இருந்து இந்த மாரி ஒரு பவர அவன் ஹேக்கன் பண்ணியான்? அப்பின்னா அவன் இந்த விஸ்டத்தெல்லாம் கிரியேட் பண்ணிட்டியான். இப்ப ஃபேமிலி ஒரு ஆரா யூசர வச்சிருக்கத ரொம்பவே ஆசைப்படுவாங்க. அப்பன்னா நான் என்ன ஆவேன்? அப்படின்னு சொல்லிட்டு யூசஸும் நெனச்சுக்கிட்டு இருக்கான். இதுதான் ஸ்வாட் ஆஃப் டென்னிஸ். நான் தான் ஸ்வாட் ஆஃப் டென்னிஸ் அப்படின்னு வில்லத்தனமா சொல்றியான். அங்க கட் பண்ணி ஒரு இடத்துல ரஸ்ஸும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நான் என்னோட ஆராவ அவேக்கன் பண்ண பிறகு இந்த வேர்ல்டே எனக்கு சேஞ்ச் ஆயிருச்சு. அத நான் இனி நல்லா பண்ணல. ஆனா டைம் தான் அதுக்கு காரணம். நான் சீக்கிரமாவே அவன கேட்ச் அப் பண்ணிருவேன். இனி கொஞ்ச நாள்ல நான் ஸ்வாட் ஆஃப் ஆயிருவேன். பின்னாடியே யூசஸும் வந்துட்டு, "என்ன நல்ல மூட்ல இருக்க போல?" அப்படின்னு கேட்கிறியான். "பிரதர், நீ ஆராவ அவேக்கன் பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். நீ எனக்கு அத காட்டுறியா?" அப்படின்னு யூசஸும் கேட்கிறியான். இவனும் அந்த ஆராவ காமிக்கிறியான். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு." அப்படின்னு யூசஸும் சொல்ல, ரஸ்ஸும் கடைசியா நம்மளோட பிரதர் நம்மள அக்னாலேட்ஜ் பண்ணிக்கிட்டாருன்னு அப்படின்னு நினைக்கும்போதே, அவனும் ரஸ்ஸ கத்தியால குத்திடுறான். ரஸ்ஸும், "ஆனா எதுக்கு?" அப்படின்னு கேட்கிறியான். அதோட அந்த சாப்டர் இங்கேயே முடியுது.